ஹாய் சில்ட்ரன்ஸ், வெல்கம் டு மாரல் மவுண்ட். நான் உங்களுக்கு என்ன கதை சொல்ல போறேன் தெரியுமா? நாய்க்குட்டியை போல மாற நினைத்த கழுதை. கதைக்குள்ள போலாமா? வாங்க. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒருவர் கழுதையும் நாய்க்குட்டியும் வளர்த்து வந்தார். கழுதை வீட்டிற்கு வெளியே கட்டப்பட்டு இருக்கும். அதற்கு நிறைய தேனீகளை போடுவார். ஆனால் அந்த நாய்க்குட்டியோ வீட்டுக்குள் சுத்தி சுத்தி வரும். அதற்கு நிறைய வித்தைகள் தெரியும். ஆகையால் எஜமான் அந்த நாயிடம் அன்பாக இருப்பார். அந்த நாய்க்குட்டியை விட்டு அவர் சாப்பிடவே மாட்டார். அவர் சாப்பிடும்போது அந்த நாய்க்குட்டி துள்ளி குதிக்கும். எஜமானரை கொஞ்சம். இதனை பார்க்க அழகாகத்தான் இருக்கும். இதை பார்த்த அந்த கழுதைக்கு கோபம் வந்தன. என் தலையெழுத்தை பாத்தியான்னு புலம்பும். காட்டிலிருந்து விறகு கொண்டு வருவது நான். தோட்டத்திலிருந்து விளைச்சலை சுமப்பது நான். செக்கு சுற்றுவது நான். எப்போவாச்சும் எஜமான் என்னிடம் அன்பாக பேசியிருப்பாரா? இல்லை, என்னை வீட்டுக்குள்ள தான் வர சொல்லியிருப்பாரா? என புலம்பியது கழுதை. ஒரு நாள் அந்த கழுதை வீட்டுக்குள் பாய்ந்தது. தன் கால்களை அப்படியும் இப்படியுமாக தூக்கி கொண்டு துள்ளியது, குதித்தது. நாய்க்குட்டியைப் போல் கழுதையும் எஜமான் மேல் பாய்ந்தது. முத்தம் கொடுக்க விரும்பியது. அதற்குள் வீட்டுக்குள் கழுதை அட்டகாசம் செய்கிறது என அறிந்த வேலைக்காரர்கள் கழுதையிடமிருந்து எஜமானை காப்பாற்றினார்கள். சாட்டை, தடி ஆகியவற்றைக் கொண்டு கழுதையை அடித்து வெளியே கட்டினார்கள். அப்பதான் கழுதைக்கு புரிந்தன. வழக்கம் போல் உழைக்காமல் ஒன்றுக்கும் உதவாத சிறு நாய்க்குட்டியைப் போல சோம்பேறியாக நடந்தேன் என எண்ணி சோகத்தில் ஆழ்ந்தது.